சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு வேலையா வந்திருக்கேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாசரேத். அந்த கொட்டை எதுக்கு? நான் ஒண்ணு கட்டிட்டு இருக்கேன். நீங்க தச்சு வேலை செய்யறவரா? சில நேரம். ஆனா ஒரு கைவினைஞன் எல்லா பொருட்களையும் உருவாக்கும். அப்படின்னா நீங்க வீட்டுல வாழக்கூடாது. நிறைய பயணம் செய்யும். எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் கேட்டேன். தெரியும், ஆனா கேட்காத. வேற என்னெல்லாம் செய்வீங்க? பணக்காரங்க தங்களோட குழந்தைங்களுக்கு விரும்புற அலங்காரங்கள், பொம்மைகளை செய்வேன். எங்க குடும்பம் பணக்கார குடும்பம் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. பல நேரம் அதுவே சிறந்ததா இருக்கும். எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. உனக்கு தெரியும். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உன்னால படிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீ மிகவும் விசேஷமானவள். இது உனக்காக தான். நான் பணக்காரர்களுக்காக மட்டும் வரவில்லை. எந்த சூழ்நிலையிலும் யார் உன்னை புரிந்து கொள்ளலாலும் மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே.